விஜயோட வீட்டுக்கு அண்ணாமலையோட அம்மா வந்திருக்காங்க. அப்போ ஒரு வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் குழந்தைகள்லாம் எதுவும் இல்லையே அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து அங்கே போச்சு. ஸோ அப்போ ஸ்ருதி சொன்ன ஒரு வார்த்தைனால விஜயா வந்து செம்ம கோவத்தில் இருக்காங்க. மனோஜை வந்து போலீஸ் வந்து மிரட்டுறாங்க. மீனா வந்து அதிரடியாக செஞ்ச வேலைனால அங்கே ஒரே வந்து பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு. அரேபியன் சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரவி ஒர்க் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ மீனாக்கும் முத்துக்கும் வந்து தனித்தனியாக வச்ச காம்படிஷனில் 2 பேருமே வந்து வின் பண்ணிடுவாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து ஒன்றா வச்ச காம்படிஷனில் விஜயோட 3 மகனும் 3 மருமகளும் வந்து தோத்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் 3 பேருக்குள்ள இருக்கிற சண்டைனால தான் தோத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு பாட்டி ரொம்ப கோவப்படுறாங்க. ஃபைனலாக நடந்த காம்படிஷனில் எப்படியாவது வின் பண்ணணும்ட்டு 3 கப்புள்ஸுமே சமாதானமாகி வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் இப்படி தான் வந்து ஒன்றா இருக்கணும், ஒன்றா இருந்தால் தான் வின் பண்ணலாம் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ பாட்டி தொட்டில் ஒன்று புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் தான் வந்து விஜயாவுக்கு பிறந்த 3 பையனுமே வளர்ந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வீட்டோட வாரிசும் இந்த தொட்டில் வளரணும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, நான் வாடகத்தாய் மூலமா வந்து குழந்தை பெற்றுக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை கேட்ட எல்லாருமே வந்து ஷாக் ஆறாங்க. விஜயா வந்து கோவத்தோட உச்சிக்கே வந்து போயிடுறாங்க. அப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா, குழந்தை பெற்றுக்கவே எனக்கு பயமா இருக்கு, அதனால தான் நான் வந்து வாடகத்தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைனா குழந்தைய வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு எதுவுமே அவசரப்படாத அப்படின்னு பாட்டி ரவிக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. அங்க மீனா வந்து மேரேஜ் டெக்கரேஷனுக்காக காரை வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மீனா செய்யறது வந்து தடுக்கிறதுக்காக வேண்டி சிந்தாமணி வந்து பிளான் போடுறாங்க. அங்க கொஞ்சம் ரவுடிகளை வந்து வர வைக்கிறாங்க. அதை வந்து மீனா தெரிஞ்சுட்டு அந்த ரவுடிகளை வந்து துடுப்பு கட்டையால் அடிச்சு விரட்டிடுறாங்க. அப்போ அங்கே வந்து ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா, மீனா செஞ்ச டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு பாராட்டுறாங்க. அதே மாதிரி சிந்தாமணி பண்ண டெக்கரேஷனை பார்த்துட்டு இது ஓல்டு மாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனி எல்லா ஆர்டருமே மீனாக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இதனால மீனாவும் சிந்தாமணிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோட உழைப்பையும் வந்து கெடுக்காமல் இருந்தாலே நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழு இல்லைனா வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. விக்னேஷ் சிவன் இந்த டைலாக் தான் வந்து தனுஷ் வந்து சொல்லியிருப்பாரு. அதே சேம் டைலாக் வந்து மீனா வந்து சிந்தாமணிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே ஃபைனலாக மனோஜ் ரோஹினியும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே மீனாவோட அம்மா அர்ச்சனா தட்ட வேணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நாங்கள் வேற வேலையை வந்திருக்கோம் அப்படின்ட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்து பேசிட்டு போயிடுறாங்க. இந்த 2 பேருமே போலீஸ் கிட்ட மனோஜை வந்து ஏமாத்தினா கதிரோட வீடியோ வந்து கோயிலிருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மனோஜ் அந்த வீடியோ வந்து தர சொல்லி போலீஸ் வந்து கேட்குறான். ஆனால் போலீஸ் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த வீடியோவை கொடுத்தா நான் சோஷியல் மீடியாவில் போட்டு அந்த பர்சன் வந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு வந்து மனோஜ் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நீ காசு கொடுத்து தான் டிகிரி வாங்கினியா அப்படின்னு வந்து போலீஸ் வந்து மனோஜை திட்டி அனுப்பிடுறாங்க. இப்படி தான் வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ரோஹிணி மனோஜ் 2 பேரும் சேர்ந்து கதிரை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்களா இல்லை போலீஸ் தான் வந்து கண்டுபிடிக்குமா அப்படின்ற இனி வர வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரேபியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.